வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 8 மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். சென்செக்ஸ் வந்து 411 புள்ளி குறைஞ்சி 80,334 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 140 புள்ளி குறைஞ்சி 24,273 ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 245 புள்ளி குறைஞ்சி 54,365 இருக்குது. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற கிஃப்ட் நிஃப்டி 304 புள்ளி இறங்கி 23,884 இருக்குது. 1.25% இறங்கியிருக்கு. 1.27% இறங்கியிருக்கு. பாகிஸ்தான் இந்தியா போர் பதட்டம் காரணமாக ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டும் பெரிய வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 2007 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க, பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஏ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வந்து 596 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் 279 புள்ளி அதிகரித்து 41,392 இருக்குது. நாஸ்டாக் 189 புள்ளி அதிகரித்து 17,928 இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து 85.71 இருக்குது. கிட்டத்தட்ட பெரிய வீழ்ச்சி, ஒரு ரூபா கிட்ட இறங்கியிருக்கு. 84.71 இப்போ 85.71 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரூபா இறங்கியிருக்கு. மிகப்பெரிய வீழ்ச்சி இந்திய பணம். அப்புறம் வந்து டாக்டர் ரெட்டி லேப் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, அதோட டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. ஸ்விக்கி வந்து ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, ஆடிட்டிங் ரிசல்ட்டு இன்றைக்கி மே 9. அப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. கேபிஆர் மில் வந்து ஆடிட்டட் ரிசல்ட்டு டிவிடெண்டும் அறிவிக்கிறாங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் வந்து ஆடிட்டட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க, கூடவே இன்ட்ரீம் டிவிடெண்ட் அறிவிக்கிறாங்க. 8 கல்யாண் ஜுவல்லர்ஸ் Q4 ரிசல்ட் வந்திருக்கு, பார்த்துடலாம். கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 36% அப் ஆயிருக்கு. 138 கோடியிலேருந்து 188 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37%, 4,525 கோடியிலேருந்து 6,182 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸ்டாண்ட்லோன் இந்தியா ரெவென்யூ வந்து பிஏடி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 5,350 கோடியாக இருக்குது. அப்புறம் க்ரோத் வந்து 38%லேருந்து 41 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸில் வந்து ரெவென்யூ 26% இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி 12 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் நெட் லாஸ் வந்து 12 கோடி. லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க 12 கோடி. ஃபுல் இயர் ஃபைனான்சியல் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 18,516 கோடியிலேருந்து 25,045 கோடியாக உயர்ந்திருக்கு. இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ஃபைனான்சியல் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு 35%. கன்சாலிடேட்டட் PAT ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 596 கோடியிலேருந்து 717 கோடியாக 14 கோடியாக உயர்ந்திருக்கு. அப்புறம் வந்து அச்சய திருதியில் வந்து விற்பனை ரொம்ப வலுவாக இருந்ததாக வந்து சொல்லியிருக்கிறாரு கல்யாணராமன். அப்புறம் திருமண காலத்துலேயும் விற்பனை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. விலை ரொம்ப ஏறினப்போ கூட மக்கள் வந்து நகை வாங்குறதுக்கு ரொம்ப விருப்பமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி மேனேஜிங் டைரக்டர் கல்யாணராமன் சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்ட் வந்து ₹1.50 கொடுக்குறாங்க, ரொம்ப கம்மியான டிவிடெண்டு தான். ஜுவல்லரியோட அந்த பங்கோட விலையை பார்த்துருவோம். ஹை 795 வரைக்கும் போயிருக்கு இந்த வருஷத்தில். லோ வந்து 336 வரைக்கும் போயிருக்கு. பார்த்துக்கங்க எவ்வளவு ஏற்ற இறக்கம்ண்டு. இப்போ உள்ளே போகிறது ரொம்ப கவனமாக இந்த பங்கில் இது பண்ணணும். ஏன்னா ஹை வொலட்டாலிட்டி. 795 எங்கே இருக்குது, 336 எங்கே இருக்குது. வாங்கினவங்க 800க்கு மேலே வாங்கினவங்க எல்லாருமே பலத்த நஷ்டத்தில் இருப்பாங்க இந்த பங்கில். அப்புறம் வந்து லோ வந்து 336, நான் சொன்ன மாதிரி தான் 795 கீழே 336 வரைக்கும் வந்திருக்கு. நேற்று க்ளோசிங் வந்து 512 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 52,850 கோடி. பிஇ ரேஷியோ 83, செக்டார் பி 77. செக்டார் பி 77 தான், பிஇ ரேஷியோ வந்து 83 இருக்குது. கிட்டத்தட்ட டைட்டனுக்கு பக்கத்தில் இருக்குது. டைட்டனோட பி வந்து 90 கிட்ட இருக்குது, இது 83. அப்புறம் புக் வேல்யூ 42 ரூபா தான், வெறும் 42 ரூபா தான் புக் வேல்யூ. 12 டைம் அதிகமாக இருக்குது பங்கோட விலை. கன்சிடர் பண்ணக்கூடிய விலை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 420 கன்சிடர் பண்ணலாம், 380 கன்சிடர் பண்ணலாம், 360க்கு கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். இன்னொன்று நான் இதுக்கு வீடியோவில் பேசியிருப்பேன், அந்த போர் பதட்டத்தினால நிலைமை என்னாண்டு, அந்த வீடியோவையும் பாருங்கள். போர் பதட்டத்தினால இப்போ நான் சொல்கிறது இந்த அனலிசிஸ் தான். இப்போ உடனே வாங்கணும்னு எந்த அவசரமும் இல்லை. இப்போ நான் சொன்ன விலைக்கு போனால் கொஞ்சம் வாங்க ஆரம்பிக்கலாம். அதாவது 420க்கு போனால் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து இப்போ போர் பதட்டத்தினால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம், பார்த்துக்கோங்க. 8 டைட்டன் Q4 ரிசல்ட் வந்திருக்கு. டாட்டாவோட டாட்டா குரூப்பு. அப்புறம் வந்து ஜுவல்லரி கம்பெனி ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து 10% அப்பாயிருக்கு இயர் ஆன் இயர். 786 கோடியிலேருந்து 870 கோடியாக அதிகரிச்சிருக்கு.
சேல்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 25% அதிகமாகிருக்கு. 10,047 கோடியிலேருந்து 12,581 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் குவார்ட்டரில் வந்து 12,730 கோடியாக இருக்குது. எபிட்டு ஏர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸு 23% அப்பாயிருக்கு. 1,139 கோடியிலேருந்து 1,411 கோடியாக அப்பாயிருக்கு. ஜுவல்லரி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்கம் 25% அதிகமாக இருக்குது. 11,232 கோடியாக இருக்குது. டொமஸ்டிக் பிஸ்னஸ்ஸு க்ரோ ஆகிருக்கு 23%, 10,845 கோடியாக இருக்குது. ஸ்ட்ராங் குரோத் கோல்டு ஜுவல்லரி அண்டு காயினில் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டட்டடு ஜுவல்லரியில் வந்து 12% க்ரோத் பண்ணியிருக்கிறாங்க. நகை விலை ஏறினாலும் மக்கள் வாங்குகிற திறன் நன்றாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கல்யாணில் சொன்ன மாதிரியே இவரும் சொல்லியிருக்கிறாரு. பிஸ்னஸ் ரெக்கார்டட் டோட்டல் இன்கம் 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் இந்தியா பிஸ்னஸ் 18% க்ரோ ஆகி 1,087 கோடியாக இருக்குது. அப்புறம் வந்து ஐவியர் பார்த்திங்கன்னா அவங்க ஐவியர் விற்கிறாங்க, எக்ஸ்பென்சிவ் ஐவியர். அது வந்து ஐவியர் டிவிஷன் இன்கம் க்ரோத் வந்து 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் 192 கோடியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்டு க்ரோத் வந்து 47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எமர்ஜிங் பிஸ்னஸ் 102 கோடியாக இருக்குது. அப்புறம் வந்து கேரட் லேண்ட் இன்கம் 23% இருக்குது, 883 கோடி. கேரட் லேண்ட் ஆடட் 18 ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் இப்போ இருக்கிறது வந்து 322 ஸ்டோர் இந்தியாவில் இருக்குது. பிராண்டு நவ்ஸ் 139 சிட்டியில் இருக்குது இவங்க பிராண்டு. அப்புறம் நேஷ்னல் ஸ்டோர்ஸ் வந்து நியூ ஜெர்சியில் இருக்குது, யூஎஸ்ஏல. அப்புறம் டிவிடெண்டு 11 ரூபா கொடுக்குறாங்க. ப்ரைஸோட நிலவரத்தை பார்ப்போம். ஹை வந்து 3,867, லோ 2,925, நேற்று க்ளோசிங் 3,369. மார்க்கெட் கேபிட்டல் 2,99,121 கோடி. பிஇ ரேஷியோ 92, செக்டார் பிஇ 77 தான். பிஇ ரேஷியோ 92 இருக்குது. புக்கு வேல்யூ 104, 30 டைம் பார்த்துக்குங்க. பங்கோட விலை 104 ரூபா தான் அதோட புக்கு வேல்யூ மதிப்பு. 30 டைம் கொடுத்து வாங்கி வச்சுருக்கிறாங்க தைரியமாக. ஏன்னா கம்பெனி மேலே இருக்க ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டு. ஆனால் ஓவர் வேல்யூ ஸ்டாக் இது. இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து என்ன பண்ணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இறங்காது. இது வந்து இறங்கினா தானே நீங்கள் வாங்குவீங்க. இது இறங்காது ரொம்ப. அது என்ன பண்ணும், ஒரே இடத்துல 5 வருஷத்துக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ என்னென்னு. உங்களோட முதலீடை வந்து 5 வருஷத்துக்கு அப்படியே கிடக்கும். அதனால தான் நம்ம எப்போயுமே ஓவர் வேல்யூ ஸ்டாக்கில் உள்ளே போகக்கூடாது. இப்போ உள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் இந்த விலை இப்படியே தான் இருக்கும், ரொம்ப பாதிப்பெல்லாம் வராது. ஒரு 500, 200, 300 ஒலட்டாலிட்டியில் இருக்கும். 3000 போகும், 2800 போகும், 3200. ஆனால் 5 வருஷத்துக்கு எந்த ரிட்டர்னுமே தராமல் அப்படியே கிடக்கும். காரணம் என்னென்னா ஓவர் வேல்யூ. பிஇ ரேஷியோ நல்லா குறைஞ்சா தான் வாங்கணும். 92 பிஇ இருக்குது. செக்டார் பி 77 ஜாஸ்தி தான். அது வந்து அதுவே ஒரு 60, 50 தான் வரணும். இப்போ பிஇ ரேஷியோ 92லேருந்து 60க்கு வரணும்னா கிட்டத்தட்ட பங்கோட விலை என்ன விலை சொல்கிறது, 2,500, 2000க்கு வரணும். ஆனால் இப்போ இது இருக்கிறது வந்து 3,300க்கு மேலே இருக்குது. இப்போ என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பங்கை, நல்ல கம்பெனி, ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல், டாடா குரூப்பு 2,900க்கு கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சமாக 2,700க்கு கன்சிடர் பண்ணலாம். இறங்க கன்சிடர் பண்ணலாம். 3,000க்கு மேலேயே தான் இது கிடக்கும். இது கீழே வர்றது அபூர்வம். வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குங்க, வாங்கிட்டு காத்துருங்க பொறுமையாக. இப்போ உடனே ரிட்டர்ன் கிடைக்காது. இந்த பங்கில் இதுதான் நிலவரம். இப்போ போர் பதட்டம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பங்குகளை வாங்குறது கவனமாக வாங்குங்க, அவசரப்பட வேணாம், பொறுமையாக வாங்க. எல்லாம் சமாதானமாகவும் கூட வாங்குங்க. எங்கேயும் ஓடி போயிடாது. நிறைய கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் உலக பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஆதரவு தந்த அனைத்து மக்களுக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்தவங்களுக்கும் மிக்க நன்றி. வீடியோவை பார்த்தவங்களுக்கும் மிக்க நன்றி.